ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்லேருந்து உட்காந்துருக்குறாங்க. சுற்றி அவங்க அப்பா அம்மா, பொண்ணோட அம்மா அப்பா, மாப்பிள்ளையோட அம்மா அப்பா உட்காந்து, இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு பெரிய சந்ததி தேவை, ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும், தூங்கிடக்கூடாது, நீங்கள் எனக்கு ஒரு பேரன் தேவை, இப்படியே காலையில் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் தாத்தாவாக போகிறதே கிடையாது, அந்த அம்மா பாட்டியாக போகிறதே கிடையாது. என்ன செய்யணும்? அவன் வாயை பொத்திட்டு வீட்டுக்கு போ. என்ன செய்யணுன்றது எங்களுக்கு ஆவியானவர் என்னைக்கு உள்ள வந்துட்டாரோ மற்றவெல்லாம் வீட்டுக்கு போ, அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும். ஆமென், ஆமென். That is what the led by the Spirit of God. நீ என்னடா நீ யாரா? நீ உள்ள வந்துட்டு ஆவியானவர் ஹெல்ப் பண்றியா? நீ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஒதுங்கிக்க. ஃபுல் கண்ட்ரோல் ஆவியானவர்கிட்ட இருக்கு. ஆமென். இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறோமே, இவ்வளவு பேர் லைவ்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, யார் கண்ட்ரோல்ல? ஆமா, இன்னைக்கு கேட்கணும் நினைக்கிறோம், கேட்க வைப்பார் தேவனவா. அவரை நம்பும் போது இளைப்பாறுதல் வருகிறது, அவரை நம்பும் போது விசுவாசம் வருகிறது, அவர் மீது நம்பிக்கையா இருக்கும் போது கிரியை எங்கே அடிபடுகிறது. கலந்துராதீங்க. Be careful about the so called disciplined preachers. கிரியை செய்யாமல் நீதிமானாக்குகிற தேவன். வரும்போது ஆண்ட்ரூமா கூட ஒரு புத்தகத்தை யதார்த்தமாய் வந்து எனக்கு காண்பிக்கப்பட்டது, வாசித்தேன். அது எழுதுறாரு, நீ ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது நீ வியாதியோட வர, அப்ப நான் ஒரு போதகர், நான் சொல்றேன், நீ ஒரு விபச்சாரக்காரன், நீ வந்து ஒரு திருடன், அதனால உனக்கு இந்த வியாதி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவான்னா, ஆமையா, அப்ப இந்த இயேசு தான் உன்னை சுகமாக்க முடியும்னு சொல்லுவான். அப்படியாயா? அப்ப இந்த இயேசு எனக்கு கட்டாயம் வேணும்யா அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? அந்த இயேசு எனக்கு கட்டாயம் வேணும், ஏன்னா அவரால் தான் என்ன சுகப்படுத்த முடியும், அவரால் தான் பாவத்தில் மீட்க முடியும் சொல்லுவானா இல்லையா? சொல்லுவான். ஆனா ரட்சிக்கப்பட்ட பெந்தேகோஸ்தேக்காரன்ட்ட இதே மேட்டரை சொன்னா அவன் என்ன சொல்லுவானா, அப்படியா, அப்ப நிச்சயமா இயேசு என்னை சுகப்படுத்த மாட்டார், ஏனென்றால் நான், பார்த்தீங்களா, அப்ப அவர் தான் வேணும்னா, இப்ப அவர் என்ன சுகப்படுத்த மாட்டாரு. யார் இந்த விஷத்தை கலந்தது? போதகர்கள். அன்றைக்கு ரட்சிப்பு சமீபமாக இருந்தால் பிள்ளைகளான பிறகு இந்த ரட்சிப்பு மீட்பும் அதிக சமீபமாக இருக்கிறதே என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நீ அன்னைக்கு க்ளோஸ் இல்லடா, அதை விட இன்னைக்கு தான் க்ளோஸ். பிள்ளை ஆகிறதுக்கு முன்னாடியே உன்னை நேசிப்பார்னா பிள்ளையான பிறகு உன்னை எவ்வளவாய் நேசிப்பார். நீங்க கிரியையில வரும்போது என்ன நடக்கும்னா, கிரியைகள் தவறும் போது உங்கள் மனது குற்றம் போது, அதான் பிரச்சனை. இன்னொரு வசனம் வாசிப்போம், ரோமர் 4:4. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். சொல்லுங்க. கிரியை செய்கிறவனுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் கிருபையே அல்ல, அது கூலி. ஆமென். புரியுதா? ஒரு அம்மா சொல்லும், 40 நாள் விடாம ஃபாஸ்ட் பண்ணி தேவன்கிட்ட போராடி வாங்கிட்டேன் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே. அப்படின்னா இல்ல, நீ ஏதோ பஞ்சாயத்தை கூட்டிட்டு வந்திருக்கிற, நீ வந்து ஒன்று போராடி வாங்கிட்டு வந்திருக்கிறீன்னா வாட்ஸ் தட்? இங்கே பாருங்க, ஃபாஸ்டிங் இல்லைன்னு நான் சொல்லலை. மோசே ஃபாஸ்டிங் போட்ட பைபிள் சொல்லுது, சீனாய் மலையிலிருந்து தேவன் மோசேயை கூப்பிட்டார். தேவன் சொல்லி போறதுக்கு பேர் என்னவே கிடையாது, அதுக்கு பேர் வந்து கிரியையே கிடையாது. ஏன்னா அவர் வார்த்தை உங்களுக்குள்ள என்ன வைக்கிறோம், எல்லாத்தையும் செய்ய வைக்கும். ஆனா தேவன் கூப்பிட்டனால ஃபாஸ்டிங் போடுறது தப்பு இல்லை. ஃபாஸ்டிங்கை போட்டு தேவனை கூப்பிடணும்னு நினைக்கிறப்பார். ஃபாஸ்டிங் இஸ் த வே. அதான் அழகா செயின்ட் அகஸ்டஸ் அன்னைக்கே சொன்னார். என்ன சொன்னார்னா, ஹோலினஸ் இஸ் நாட் த வே டு ரீச் ஜீசஸ், ஜீசஸ் இஸ் த வே டு ரீச் ஹோலினஸ். மைண்ட் அதே இடத்துல வச்சுக்கணும், வழிவிடக்கூடாது. கப்பல் தவக்குன்னு முங்காது, கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா தான் முங்கும். விசுவாசமாகிய கப்பல் ஃப்ளைட்டு கொஞ்சம் கொஞ்சமாலாம் எரியாது, டம்முன்னு அடிச்சு கும்முன்னு காலி ஆயிரும். தெரியலன்னா ஒரு பாண்டு படம் போய் பாருங்க.
ஆனால் கப்பல் அப்படி முங்காது. டைட்டானிக் பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் முங்கும். அப்படித்தான் உங்கள் கிருபை மேலே இருக்க விசுவாசம் இப்படி கிரியையை கலக்க 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 அப்படியே மூழ்க ஆரம்பிக்கும். கர்த்தர் என்னையும் அந்த வஞ்சனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வாராக, உங்களையும் பாதுகாத்துக் கொள்வாராக, நம் எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்வாராக, அத்தனை கிருபை பிரசங்கிகளையும் பாதுகாத்துக் கொள்வாராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி, பொதுவாக இந்த பேலன்ஸ் டாக்டரின்ஸ் பேசுகிற இடத்துல கிரேஸையும் ஃபெய்த்தையும் கூட பேசுவாங்க பேலன்ஸ்னு. தட்ஸ் அனதர் ராங் திங். இந்த இடத்துல நான் ஆண்ட்ரூ மேக் சொல்கிறதே நான் அக்செப்ட் பண்ணுறதில்ல. கிரேஸ் அண்ட் ஃபெய்த் பேலன்ஸ்னு ஒன்று எழுதியிருப்பார். இட் இஸ் நாட் பேலன்ஸ்ட். இட் இஸ் கிரேஸ் அலோன் ஒன்லி. கிரேஸ் அலோன். த ஸ்டேட்மெண்ட் கிரேஸ் அலோன், the only means the grace alone only. புரியுதா? பைபிள் சொல்லுது. நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த வசனத்தை ஆண்டவர் மகன் எடுக்கிறாரு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஸோ கிருபையும் தேவை, சொல்லுங்க, விசுவாசமும் தேவை. இது ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கணும். கிருபையை நீங்கள் எடுத்துக்கணும், கொஞ்சம் விசுவாசத்தையும் எடுத்துக்கணும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் கிருபையையும் எடுத்துக்கணும், நீங்கள் விசுவாசத்தையும் எடுத்துக்கணும். இல்லை, நீங்கள் கிருபையை எடுத்துக்கிறீங்க, கிருபை விசுவாசத்தை எடுத்துக்கிறது. கிருபையினாலே, பை ஃபெய்த், விசுவாசத்தை கொண்டு, த்ரூ ஃபெய்த், பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த். ஸோ ஆல் ஓவரா பார்த்தா பை கிரேஸ். புரியலையா? புரியலன்னா ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன், புரிஞ்சிருச்சுன்னா விட்டுருங்க. புரியலன்னு சொல்லுங்க, நான் சொல்கிறேன். என் வண்டியை இப்போ ரிப்பேர் கூட்டு வந்திருக்கிறேன். ஒரு மெக்கானிக் சொல்கிறேன், இந்த வண்டியை நான் ரிப்பேர் பண்ணிடுறேன். இந்த மெக்கானிக்குனாலே, இந்த மெக்கானிக் எப்படி நம்ம என் வண்டியை சரி பண்ணுறாரு, ஒரு ஸ்பேனர் எடுக்கிறாரு, எடுத்து என் என்ஜின் என்ன செய்கிறாரு, கலட்டுறாரு. இப்போ மெக்கானிக்கு, பை த மெக்கானிக்கு த்ரூ த ஸ்பேனரு என் வண்டி ரிப்பேர் பண்ணப்பட்டு சரி செய்யப்பட்டது. ஓகேயா? இப்போ வந்தவொன்னே கேட்குறேன், வண்டியை யார் ரிப்பேர் பண்ணது சொல்லுங்கள்? மெக்கானிக்கும் ஸ்பேனரும் அப்படின்னீங்களா? மெக்கானிக்குனாலே ஸ்பேனரை கொண்டு. அப்போ ஸ்பேனரை பற்றி நீ பேசாத, அதை மெக்கானிக் பார்த்துக்குவார். கை தட்டுங்க அவருக்கு. He is the author of faith. சார், கிரேஸ்னா பக்கத்தில் எவ்வளோ நெருங்கவே விடப்படுது. என் ஃப்ரெண்டு சொன்னா, டே நாங்கள் உங்கள் சாமியை ஏற்றுக்கிறோம்ல, நீங்கள் மட்டும் எங்கள் சாமியை ஏற்றுக்க மாட்டேன்ற அப்படின்னா. அவனுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு தெரில. நான் சொன்னேன், இங்கே வா, இது ஒரிஜினல் ரெனால்ட்ஸு. அப்போ ரெனால்ட்ஸ் பண்ணாதான் இது எவ்வளவு? அப்போ வந்து 3.25 ரூபாயோ 4.25 ரூபாயோ ரெனால்ட்ஸ் பண்ணான். அதே மாதிரி டூப்ளிகேட் ரோட்டில் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அவன்கிட்ட போய் கேட்டால் 1 ரூபா 2 ரூபான்னு 1 ரூபாய்க்கு தருவான் ரெனால்ட்ஸ் பண்ணான். அப்போ இந்த ரோட்டில் விற்கிறவன்ட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவான், சார் இது ரெனால்ட்ஸ் ஒரிஜினலா? சார் எல்லாம் ஒன்று தான் சார். அவன்கிட்ட கேளுங்க, அவன் என்ன சொல்லுவான்? எல்லாம் ஒன்று தான் சார், எல்லாம் ஒன்று தான் சார். ஏன் தெரியுமா? இவன் டூப்ளிகேட்டு. நீங்கள் பிராண்டடை போய் வாங்கினீங்கன்னா அவன்கிட்ட, சார் இந்த அங்கே விற்கிறாங்களே சார், சார் அதை பற்றி இங்கே பேசாதீங்க. என்ன அது நீங்கள் எழுதும்போது பேனால மை வரும், பையில் வச்சிங்கன்னா பையிலலாம் மை வரும். என்ன சொல்கிறீங்கன்னா இவன் அவன்கிட்ட ஒட்டுவான், நாங்கள்லாம் ஒன்று தான், நாங்கள்லாம் ஒன்று தான். அவன் மட்டும் ஒட்டவே மாட்டேன். தள்ளி நில்லு, தள்ளி நில்லு. புரியுதா? கிரேஸோட எதையும் ஒட்டாதீங்க சார். அது வந்து அவர் சொந்த குமாரன் சார். கிரேஸோடு எதையும் இணைப்பது நீங்கள் தேவகுமாரனுக்கு அருகில் இன்னொருவரை உட்கார வைப்பது போட்டுதான். கிரேஸ் அலோன். சரி சார், நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கிரேஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கு முன்னாடி கிருபைன்னு நீங்கள் பேசுனதே இல்லை. நான் கிருபை உபதேசத்தை வர்றதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி, சொல்லுங்க, 1 மாதத்துக்கு முன்னாடி கிருபைன்ற டைட்டிலில் 3 நாள் கேம்பெயின் நடத்தினேன் சார். பாவி சார், நான்
கிருபைன்ற தலைப்பில் 3-4 கேம்ப் நடத்திருக்கிறேன். இன்னைக்கு சொல்கிறாங்களே வந்து கிருபையை பெற்றுக்கொள்ள என்னவெல்லாம் செய்ய வேண்டும். தாழ்மை இருக்கிறவனு தான் கிருபை தருவார். தாழ்மைன்னு ஒன்று தேவையில்லை. இப்பெல்லாம் பேசுகிறாங்களே, இதெல்லாம் நாங்கள் அன்றைக்கே பேசிட்டோம். இதைத்தான் இன்றைக்கி பேசணும். கிருபையை பெற்றுக்கொள்ள என்னவெல்லாம் செய்ய வேண்டும். இது எப்படி இருக்கு? அடப்பாவி, இது எப்படி திரும்ப இருக்கு? இலவசமாக இப்போ நான் தரப்போகிறேன், ஆனால் இதை இலவசமாக நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி. என்னடா இலவசம்ன்ற, இலவசமாக வாங்குறதுக்கு என்னமோ செய்யணுன்ற. இப்போ இன்னைக்கு ஒரு குரூப் குழப்பம் வருதுல்ல, இதை 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் குழப்பிட்டேன். முதலாவது தாழ்மையாக இருக்க வேண்டும். மரியாள் சொல்லுங்க, இதோ ஆண்டவருக்கு அடிமை. மெசேஜ் இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. ஆண்டவருக்கு அடிமை, இதோ நீ அடிமையாகும் போது உனக்கு கிருபை கொடுக்கப்படும். அடுத்து இப்படியே ஒரு 6 பாயிண்ட் எடுத்தேன். இப்போ தான் இந்த வசனத்துக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியுது. என் அருமையானவர்களே, இந்த வசனத்தெல்லாம் பார்க்காம வந்து பிரசங்கம் பண்ணுறோமா? கொஞ்சம் புரிஞ்சுக்காங்க. கிரிட்டிக்ஸ்க்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிற விஷயம், எய்த்தாப்பில் இருக்கிறவனை குறைச்சி மதிப்பிடாதீங்க. இந்த வசனத்தை பார்க்காம வந்துட்டாங்களோ அப்படின்ட்டு இந்த வசனத்தை எடுக்காதீங்க. ஒன்று செய்யுங்க, இதை பேசுகிறவன்ட்ட போய், சார் இந்த வசனத்துக்கு என்ன சார் அர்த்தம்னு கேளுங்க. அவர் சொல்லுவார் உங்களுக்கு. அப்ப என்ன பேசுறீங்க? கிருபை பேசுனேன். இப்ப என்ன பேசுறீங்க? கிருபையை மட்டும் பேசுறேன். கிரேஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் கிரேஸ் அலோன். கிருபை மாத்திரம். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, கிருபை மாத்திரம், கிருபை மாத்திரம், கிருபை மாத்திரம். ஜி மைனர், கிருபை மாத்திரம். நான் நிற்பதும் காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில எந்திரிச்சு கிருபையை நீங்க வாங்கல, எந்திரிக்கிறதே கிருபை. நீ எந்திரிச்ச உடனே வாங்குறது கிருபன்ற. நைட்டே போச்சுன்னா உள்ள போன மூச்சு வெளியே வந்தா உன்னை எழுப்புறாருல, அதுவே கிருபை. கலாத்தியர் 3:16. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் 3:16 5:4 வாசிங்க. நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து, நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு, சொல்லுங்க, பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். கிருபையிலிருந்த ஒரு சபை கிருபையிலிருந்து விழுந்து போனது. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, கிருபையை இழந்து போக முடியுமான்னு. அதுக்கு பழைய ஏற்பாட்டில் நல்ல எக்ஸாம்பிள் காட்டிருக்காரு, புதிய ஏற்பாட்டில் காட்டாரு. இதெல்லாம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டோம். கிருபை இழந்து போக முடியுமா அப்படின்னா இழந்து போக முடியாது. இல்லை, ஏசா இழந்து போயிட்டான். இழந்து போகிறதுனா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இதை எனக்கு ஒருத்தர் கொடுத்துட்டாரு, வாங்கினதை நான் என்ன செஞ்சிட்டேன்? மிஸ் பண்ணிட்டேன். இழந்து போக முடியும்ன்றார். ஆனால் ஆவியானவர் சொன்னார், இதை வாங்கிட்டு வாங்கினதை இழந்து போகிறதில்ல, கொடுத்துக்கிட்டு இருக்கிறத வாங்காமல் இழந்து போகிறது. புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்கள். வாங்கிட்டா நீ இழக்கவே முடியாது, வந்துக்கிட்டு இருக்கிறத வாங்காமல் இழந்து போகிறது. ஏசா தேவ கிருபையை இழந்து போனான்னா அது கிடைக்கிறத போய் வாங்காம சுயநீதியின் பின்பாக ஓடினான். கிருபை வந்துருச்சுன்னா யூ காண்ட். ஆமா, ஆனா கிருபையிலிருந்து இங்க விழுகிறத பத்தி பைபிள் பேசுது. ஒன்னே ஒண்ணுங்க, நீங்க கிருபையை விலகிறதும் விழுகிறதும் என்னன்னா, என்னைக்கு உங்க கிரியைக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் நின்று விழுகிறீர்கள். அதான் சொல்லுவாங்க, நீங்க அதாவது பேதுரு தண்ணியில் முங்கினா பார்த்தீங்களா? தண்ணியில் முங்கின உடனே லெஃப்ட் சைடில் என்ன இருக்கு? படகு இருக்கு. ரைட் சைடில் யார் இருக்கா சொல்லுங்க சார்? இயேசுநாதர் இருக்காரு. நடந்து வந்தவன் முங்க ஆரம்பிச்சிட்டான். முங்கின உடனே கத்துறான். ஏன் சார்? அவனுக்கு நீச்சல் தெரியாது. நான் சொன்னது சரியா தப்பா?
ஏன் கற்றுக் கொடுத்தீங்களா போய்? தெரியும்ன்றீங்க. சார் அவன் ஒரு மீனவன் சார். சார் சார் அவர் ஒரு மீனவர் சார். அங்கே நீச்சல் தெரியாத ஒரே ஆள் இயேசுல தான் சார். எனக்கு பேதுருட்ட பிடிச்சது என்ன, முங்கின உடனே அவன் நினைச்சா லெஃப்ட்டுக்கு நீச்சல் அடிச்சு படகுக்கு போயிருக்கலாம். ஆனா இங்கிட்டு திரும்பி அப்படி நாம சார் சார் கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே. கையை தட்டி முங்கிட்டவன் டக்கு நீச்சல் அடிச்சிடக்கூடாது. 21 நாள் முங்குனாலும் அவரை நோக்கி கூப்பிடு. கிறிஸ்துவை விட்டு பிரிந்து அவன் படகுக்கு போல கிறிஸ்துவை நோக்கி தான் போனான். என் அன்பான தேவ பிள்ளைகளே, டோன்ட் மிக்ஸ் anything with grace. Grace is the வந்து என்ன சொல்ல source which produces all blessings and abilities and everything. எபிலிட்டின்னு ஒன்று நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் எங்கே வந்துடக்கூடாது, டு டூ சம்திங் கிடையாது. எபிலிட்டி இல்லை. நான் கொஞ்சம் சொல்கிறேன், மாற்றி எழுதிக்காங்க. இப்போ இப்படி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்போமே. கிரேஸ் இஸ் த எம்பவர்மெண்ட் ஆர் எபிலிட்டி டு டூ ப்ரேயர். இல்லை, கிரேஸ் இஸ் த டிசையர் மேக்கர் டு டூ எனிதிங் இன் யுவர் லைஃப். அது ரைட். டிசையர் வந்துருச்சுன்னா என்ன வந்துடும்? எபிலிட்டி வந்துடும். கண்ணியரின் கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் மாமலையும் கடுகாமே மாந்தருக்கு. என்ன சார் திடீர்னு இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டேன். கண்ணியரோட கடைக்கண் பார்வை பட்டுருச்சுன்னா மலையை தூக்கிடுவாங்களாம் மாந்தர்கள். நான் சொல்றேன், கண்ணியரின் கடைக்கண் பார்வைக்கு அவ்வளவு சக்தி இருக்கும் என்றால் கர்த்தருடைய கடைக்கண் பார்வையில் எதையும் தூக்குவோண்டா, பார்த்துக்கோண்டா வர்றத. என் அன்புக்குரியவர்கள், தட்ஸ் வாட் கிரேஸ். கிரேஸ் மீன்ஸ் கிரேஸ் அலோன். கிரேஸ் அலோன். நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, இவர் தான் எங்க அப்பா, அவரே எங்க அப்பா. என்னடா சொல்ற? இதை விட ஆமா ஷார்ப்பா சொல்ல முடியாது. இவர் எங்க அப்பா, கிரிய அவரும் எங்க அப்பா. மெத்தடு கிடையாது. ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்களாம். பக்கத்து ஊரில் வந்து ஒருத்தர் செத்து போயிட்டுறாங்க, ஒரு அம்மா, வயசானம்மா, போய் துக்கம் விசாரிச்சுட்டு வாடா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்களாம். அவன் சொன்னா, அம்மா எனக்கு அதெல்லாம் துக்கம் சரிதே, நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுக்கடா. உங்கள் அம்மா உங்களுக்கு மட்டுமா அம்மாவாக இருந்தாங்க, இந்த ஊருக்கே அம்மாவாக இருந்தாங்க, ஒரு நல்ல தாயாக இருந்து நம்மளை வழி நடத்தினாங்க. இதை சொல்கிறா அப்படின்னா, சரி நான் அடுத்த நாள் என்ன செஞ்சுட்டான், போயிட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு மட்டும் அம்மாவாக இல்லை, எங்கள் எல்லாருக்குமே நல்ல தாயாக இருந்தாங்க, ரொம்ப இதானோன்னா பரவாயில்ல, சின்ன பையனாக இருந்தால் நல்லா தெளிவாக பேசுகிறாங்க. அடுத்த நாள் பக்கத்து ஊரில் ஒரு சகோதரன் செத்து போயிட்டான். உடனே போனோம், இங்கே பாரு போனோம், என்ன சொன்னோம், உங்கள் சகோதரர் உங்களுக்கு மட்டும் சகோதரர் இருந்தாங்க, எங்கள் எல்லாருக்கும் சகோதரர் தான் சொல்லணும். சரி என்ன போயிட்டான். அதேமாதிரி உங்கள் சகோதரர் உங்களுக்கு மட்டும் சகோதரர் இருந்தாங்க, எல்லாருக்கும் சகோதரன் பேசிட்டான். 3ஆம் நாள் ராமசாமி குப்சன் யாரோடைய ஒய்ஃப் இறந்து போச்சு. அவங்க பொண்டாட்டி இறந்துட்டாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், க்ளீனாக போயிடுவேன்ட்டான். நீட்டாக போய் உங்கள் மனைவி உங்களுக்கு மட்டும் மனைவி தொடங்கிட்டு நிறுத்து நிறுத்து. இஃப் யூ ஃபாலோ த மெத்தட், that's the dangerous thing. ஓகே, என் அன்புக்குரியவர்களே, ஒரு 2-3 வருஷம் வேகமாக வாசிங்க. ஒரு 5 மினிட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ரோமர் 11:6 வாசிங்களேன். 11:6. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால். இந்த வசனத்தை நீ ஒரு வசனத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்நாளெல்லாம் கிருபை நீங்க என்ஜாய் பண்ண முடியும். அது கிருபையினாலே உண்டாயி இருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. கிருபையினாலே, அதுக்கு அப்பா கிருபனா, இனிஷியல் கிருபனா, அதுக்கப்புறம் கிரியை வந்து அதுக்கு அப்பா கிடையாது, கிரியையினாலே இல்லை. அடுத்து அப்படி அல்லவென்றால், அப்படி அல்ல, கிரியையினாலும் வந்துச்சு அப்படின்னா கிருபையானது கிருபை அல்லவே. இவர் தான் அப்பா, அவர் அப்பா இல்ல.
கிரியையினால் வந்ததென்றால் நீ கிருபைன்னு சொல்றீல, அதுக்கு பேர் கிருபையே கிடையாது. அது இம்பார்ட்டன்ட் கிருபை. எல்லாம் சொல்லுங்க, இம்பார்ட்டன்ட் கிருபை. அதாவது ஆண்மை இல்லாத கிருபை. இதைத்தான் விழுந்து போன கிறிஸ்தவம் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அத்தனை கிரியை செய்கிறவனும் என்ன சொல்லுவான்? ஸ்டேஜுக்கு வந்தவன, சுவாமிக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய பெரிய கிருபையினால அப்படின்வான். ஆனால் அவன் வாழ்க்கையில் அவன் பிரியாணின்னு நான் பேசுகிறான், ஆனால் வெங்காயத்தை தின்னுட்டு வந்திருக்கிறான். அதனால் வாயை திறந்தவனே பிரியாணின்னு சொன்னாலும் எனக்கு வெங்காய வாடை தான் வருது. அவன் கிருபைன்னு சொன்னான், ஆனால் கிருபை இல்லை, கிரியையில் அவன் வாழ்கிறான். நான் சொல்கிறது புரியுதா? கிருபைன்னு என்ன தெரியுமா சார்? இலவசம் சார். சொல்லுங்கள் சார். சார் இலவசம் சார். இப்போ நான் சொல்கிறேன் சார், அந்த வாட்டர் பேக்கை வந்து நான் உங்களுக்கு இலவசமாக தரேன். ஏற்கனவே சொல்லிட்டேன். இது எவ்வளோ தரேன்? இதனுடைய விலை வந்து எவ்வளோ தெரியுமா? வந்து 100 எவ்வளோமா? 100 ரூபான்னு வச்சுக்கோ. 100 ரூபா. இப்போ நான் சொல்கிறேன், மைக் செல்வா, உங்களுக்கு இந்த 100 ரூபா வாட்டர் பேக் இலவசமாக தரேன், எந்திரிச்சிட்டீங்க டக்குன்னு இருங்க என்று சொல்லிட்டு கிட்டக்க வந்தவன ஒரு 10 ரூபா மட்டும் கொடுக்கன்றேன். எவ்வளோ? 10 ரூபா. சரி, இப்போ இவர் வாட்டர் பேக் வாங்கிட்டு போனார். விலைக்கு வாங்கிட்டு போகிறாரா, ஃப்ரீயாக வாங்கிட்டு? இது ஃப்ரீயாக வாங்கிட்டு போகிறாரா? ஏன் 100 ரூபா வாட்டர் பேக் சார்? என்ன சொல்லுவீங்க? 1 ரூபா கொடுத்தாலும் 1 ரூபா கொடுத்தாலும் அது இலவசம். அப்படித்தான் நீ ஒரு கிரியை செஞ்சாலும் அதுக்கு பேர் கிருபையே. கையை தட்டுங்க, ஒரு வாசிப்பா. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே. ஒன்று ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை, வசனம், கலாத்தியர் 2:18. கிருபை பிரசங்கிகள் எல்லோருக்கும், இன்னுமாய் கிருபைக்குள் கடந்து வருகிற இளம் பிரசங்கிகள் எல்லோருக்கும், ஜஸ்டினாகிய எனக்கும் சேர்த்து இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாசிப்போம். நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால், நான் இடித்து போட்டவைகளையே மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். ஆமே. என்ன பிரமாணத்தை? என்ன பிரமாணம்? த லா ஆஃப் லிபர்ட்டி. என்ன? சுயாதீன பிரமாணத்தை நான் மீறுகிறவனாக இருப்பேன். நான் இடிச்சதையே நான் என்ன செய்கிறேன்? சொல்லுங்க சார். நான் எதை இடித்தேன்? நல்லா கவனிங்க. நான் பேசின முதல் வருஷ செய்தியை, கிருபையில் பேசின செய்தியை இன்னைக்கு பார்க்கும்போது அந்த கிரேஸோட ஸ்மெல் இன்னைக்கு இருக்கணும். திரும்பி பாருங்கள், உங்கள் செய்திகளில் கிருபைக்குள் வந்த பிறகு நீங்கள் கொடுத்த செய்திகள் எதையெல்லாம் இடிச்சீங்க, அதை மறுபடியும் நீங்கள் கட்டினால் நீங்கள் பிரமாணத்தை மீறுகிறீர்கள். பழைய ஏற்பாடு பிரமாணமாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடு பிரமாணம் இருக்கட்டும், நீங்க ரெண்டுலையுமே பிரமாணத்தை மீறுறீங்க. பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது? ஒரு ஹஸ்பண்டோட நீ அங்கிருந்து என்ன செஞ்சுட்ட? தூக்கி எறிஞ்சிட்டு அவனை விலக்கி விட்டு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நீ விடுதலையாகி வந்து வேறொருவனுக்கு நீ மனைவி ஆயிட்ட. பிறகு ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப பழைய கணவன்ட்டே நீ திரும்பி போறினா, ஓசியால் எழுதப்பட்டது பழைய ஏற்பாட்டு பிரமாணம், புதுசு இல்லை. ஆனால் இதில் ஆவிக்குரிய அர்த்தம் தான் நம்ம எடுக்கிறோம். போகும்போது நீ என்ன செய்றீன்னா, பிரமாணத்தை மீறுற, நீ வேசி என்று அழைக்கப்படுவாய் என்று. அப்படித்தான் இந்த பிரமாணமே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு, கிரியைகளை தூக்கி எறிஞ்சிட்டு கிருபைக்குள்ள வந்த பிறகு மறுபடியும் நான் கிரியைக்கு நேராய் போவேன் என்றால், நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டுவேன் என்றால், வாழ்க்கை ஃபுல்லாக பிரசங்கமே பண்ணாம கூட வீட்டில் இருந்துட்டு போகிறேன் சார். இந்த வருஷம் மட்டும் ஒரு 8 வெளிநாட்டு வாய்ப்புகளை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேன். 8 வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாமே அக்டோபருக்கு அப்புறம் வாங்கும், டிசம்பருக்குள்ளே. இதுக்குள்ள மட்டும் சொல்கிறேன், அதுக்கு மேலே முன்னாடி இருந்தது வேறு. நோ சொல்லியிருக்கிறேன் சார். சார், ஐ ஹாவ் டு ப்ரீச் வாட் த பைபிள் சேஸ். இட் மஸ்ட் பி டிசைன்ட் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், நாட் அக்கார்டிங் டு த காங்கிரிகேஷன் or according to the chances given by the people, preachers. Oh, I should not fall from my ground, from my calling,
ஃப்ரம் மை ட்ராக். என் அன்புக்குரியவர்களே,